ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி ஒரே பரபரப்பான வேலை தாங்க. இன்றைக்கி ஆடி 1ஆம் தேதி. எப்படி போச்சுன்னு பாருங்கள். என்ன தலை தெரியாமல் முண்டை மட்டும் தெரியுதுன்னு பார்க்காதீங்க. அவசர வேலை, அதனால் ஒன்றும் பண்ண முடியல. எங்கே கேமரா வைக்கிறோம், எப்படி எடுக்கிறோன்னு கூட தெரியல. எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை. என் தங்கச்சி பிள்ளைங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை. அதனால் ஆஸ்பத்திரியில் போக வேண்டிய வேலை இருந்தது. அதனால் ஒரே பரபரப்பாக போயிட்டு இருந்தது. துணியும் தைச்சி கொடுக்கணும் கேட்குற நேரத்தில், அதே சமயத்தில் வேலையும் செய்யணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சட்னி இட்லி தான் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். சரி, அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறனால நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போனால் தானுங்களே பரவாயில்ல. சும்மா போகக்கூடாது. நம்ம ஹோட்டல்லே வாங்கி சாப்பிட்டாக்கா அதுவும் ஒரு உடம்புக்கு கெடுதலாக இருக்குது. அதனால் வந்து நான் வீட்லேயே வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். எங்கள் தங்கச்சிக்கு ஒரு வாரமாக உடம்பு சரியில்லாமல் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா தங்கச்சி பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை. அதனால் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்காங்க. சரி, நாம்ளும் போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோமே கூட இருந்து அப்படின்ட்டு தான் நான் வந்து கிளம்பிட்டு இருந்தேன். எனக்கு இந்த பண்டிகை துணி நிறையா வந்திருக்கு. ஆனால் வந்து தைக்கிறதுக்கு தான் சரியான டைம் கிடைக்க மாட்டேங்குது. இப்படி தான் இது ஒரு வேலை அது ஒரு வேலைன்ட்டு எல்லாமே பார்த்து தானுங்களா ஆகணும். இப்போ வேறு ஆடி 1 பிறந்துருச்சு. இன்னும் ஆடி மாதம்னாலே மழை தான். காலையிலேருந்து நல்ல மழை தூரிட்டு நல்லாவே இதாக இருந்தது. இப்போ மணி பார்த்திங்கன்னா 8:30. இப்போ 8:30க்கெல்லாம் நான் டிஃபன் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். எல்லாம் இன்றைக்கி தேங்காய் சுடுற நோம்பிங்கிறதுனால எல்லாம் மார்க்கெட்டு பூராலாம் இந்த குச்சி தேங்காயெல்லாம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. முன்னெல்லாம் நாங்கள் வந்து தேங்காய் சுடுவோம். இப்போல்லாம் பிள்ளைங்க பெருசாகிட்டதுனால யாருமே வந்து அந்த தேங்காயை சுத்தப்படுத்தி அதுக்கு தீனி போட்டு ரெடி பண்ணுறதே இல்லை. ஏன்னா இப்போல்லாம் அவங்கவுங்க ஒர்க் போகிறதுனால அவங்க வந்து சலுப்பு படுறாங்க. நான் செஞ்சு வச்சா எல்லாம் செஞ்சுருவாங்க. அவங்களாம் வந்து செய்ய மாட்டாங்க. அது இல்லாமல் லீவு கிடைக்கிறதில்ல. அதனால தான் வந்து இப்போல்லாம் நம்ம தேங்காய் உடைக்கிறதில்ல. ஒரு நாள் பார்ப்போம். இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் பார்த்துக்கிட்டேன். அப்புறம் எங்கள் தங்கச்சி வந்து வீட்டுக்கு போயிட்டு அவங்க ரெஸ்பிரேஷர் ஆகிட்டு வரலான்ட்டு போயிட்டாங்க. இதுதான் எங்கள் ஊர். பார்த்திங்கன்னா அப்படியே ரம்மியமாக இருந்தது. மழை வேறு நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் மழை விட்டுருந்தது. சரி, கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக வெளியில் வந்து நிற்கலாமே அப்படின்ட்டு வந்து வெளியில் நின்றுட்டுருந்தேன். எல்லாம் இப்போல்லாம் பாலம் கட்டிக்கிறதுனால பார்க்கவே நல்லாயிருக்கும். எங்கே பார்த்தாலும் பாலம் இருக்கிறதுனால வண்டி போகிறது வர்றது 4 வழி இருந்தாலும் வண்டி போகிறது கம்மியாகாது. அந்தளவுக்கு வண்டி போயிட்டே தான் இருக்கும். நல்லாயிருக்கும். நல்லா மழை வந்துட்டுருக்கிறதுனால நல்லா இயற்கை காட்சியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதுதான் வந்து முருகன் கோயில். இந்த கோயிலும் நல்லா ஃபேமஸான கோயில் தான். முன்ன வந்து சின்னதாக இருந்தது. இப்போல்லாம் நிறையா மக்களெல்லாம் இந்த இடத்துக்கு வாக்கிங் போவாங்க அதிகாலையில். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வண்டி ஏகப்பட்ட வண்டி 4 வழிச்சாலை இது. சரி, அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கலாமேன்னு பார்த்துட்ருந்தேன். இப்போ நானும் கிளம்பிட்டேன். என் தங்கச்சி வந்துட்டாங்க. அதனால் அவங்க நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி கூட உட்காந்து ஒரு கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டாலும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக தான் இருக்கும். இப்போ அவங்க வந்துட்டாங்க. சரின்ட்டு இப்போ நான் வேறு துணி தைக்க வேண்டிய வேலை இருந்துச்சுன்ட்டு நான் 3 மணிக்கு இப்போ வந்துட்டேன் வீட்டுக்கு. இப்போ வந்துட்டு அரைகுறையாக முடித்த அந்த துணியை வந்து அவங்களும் வந்து கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி ஆடி பண்டிகைக்கே வேணும்ன்ட்டு. அப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் சாயங்காலம் தரேன் அப்படின்ட்டு. சரின்ட்டாங்க. இப்போ வந்ததுமே ரெஃப்ரெஷர் ஆகிட்டு மூஞ்சி கை காலெல்லாம் கழுவிட்டு இப்போ தைக்க ஆரம்பிச்சிட்டேன். தைச்சிட்டு நான் சாயங்காலமெல்லாம் கொடுத்துட்டேன். பரவாயில்ல, அவங்களும் கொஞ்சம் முன்னாடியே தான் சொல்லி கொடுத்துட்றாங்க. நாளைக்கு வேணும்னா அவங்க இன்றைக்கே வேணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாம் தான் உஷாருன்னு பார்த்தா நமக்கு மேலே அவங்க உஷாராக இருக்காங்க. ஏன்னா முன்னாடி இப்படி சொன்னால் தான் உடனே தைச்சி கொடுப்பாங்க அப்படின்ட்டு. இன்னொன்று என்ன பிரச்சனை, துணி வந்து கம்மியாக எடுத்து கொடுத்துட்றாங்க. அது பத்துறதே இல்லை. ஒட்ட வச்சு தைக்கிறதுனாலே நமக்கு லேட் ஆகுது. ஒரு 10 பாயிண்ட் சேர்த்து எடுத்து கொடுக்க மாட்டாங்கிறாங்க. நமக்கு அதுக்காக தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அங்கெல்லாம் தேங்காய் வந்து உடச்சிட்ருப்பாங்க. பிள்ளையாருக்கு வந்து தான் உடைப்பாங்க. ஏன்னா இது எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ். ஆடி 1ஆம் தேதி தேங்காய் உடைப்பாங்க. அந்த குச்சியிலெல்லாம் வேக வைக்கும்போது ஒரு பெரிய காமெடியாக இருக்கும். ஒவ்வொன்றும் வந்து கழண்டு விழுந்துடும். அது குண்டால் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா நெருப்பாக இருக்கும், கொதிக்கும். கொஞ்சமாவது உடச்சி பிள்ளையாருக்கு வச்சுட்டு போகணும். இவங்க எவ்வளோ நேரம் உடச்சிக்கிட்டே இருந்தாங்க. அது உடையவே இல்லை. ஏதாவது கொஞ்சம் தருவாங்களேன்னு பார்த்தேன். கொஞ்சம் கூட தரவே இல்லை. சரி, இவங்க கொடுக்க மாட்டாங்க போல இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். அப்படியே அந்த இதில் அரிசி, பருப்பு, வெல்லம், அவல், எள் எல்லாமே போட்டிருப்பாங்க. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. யாராவது கொஞ்சம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா யாருமே கொடுக்கல. இப்படி தாங்க இன்றைக்கி போச்சு. ஆடி பண்டிகை இன்றைக்கி சுமாராக தான் போச்சு. எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாதனால ரொம்ப இதாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.